இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான படங்கள் ப்ளஸ் சீரிஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெய்பர் சரண். கதை கேட்க ரெடியா? இதுதான் என்னோட வீடு. அதை நான் காப்பாற்றி தீரும். அதுக்கு எனக்கு ஆண்கள் பெண்கள் அது யாரு அதோட உதவியும் தேவை. சூப்பர் கேர்ள் 2026 ஒரு சைஃபை ஆக்ஷன் ஜோனில் இந்த படம் வெளியாக இருக்குது. டிசி யூனிவர்ஸோட 2வது படம் இது. ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸில் வந்து மில்லி ஆல்காக் தான் இந்த படத்தோட சூப்பர் கேர்ள் நடிச்சிருப்பாங்க. காரன்ற கேரக்டரில் இவங்க சூப்பர்மேன் மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. நிறைய தப்பான விஷயங்களும் பண்ணுவாங்க. ரொம்ப அலட்சியமாக பார்த்துன்னு நடந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. கதைன்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பர் கேர்ளோட டாகான கிரிப்டோ அதுக்கு ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா விஷம் கொடுத்துருவான். இன்னும் கொஞ்ச நாளில் கிரிப்டோ டாக் பார்த்தீங்கன்னா இறந்து போக போகுது. அந்த டாகை காப்பாற்றுறதுக்காக கிரிமன் சொல்லி ஒருத்தனை பார்த்தீங்கன்னா தேடி போக ஆரம்பிக்கிறா. இதுக்கு நடுவில் ரூத்துன்னு சொல்கிற இன்னொரு பொண்ணு அவளோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் சாகடிச்சிருப்பான். பழி வாங்குற நோக்கத்துக்காக அவளும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை தேடி போகிறா. இவங்க 2 பேருமே கடைசியில் ஒன்றா சேர்ந்து அந்த வில்லனை தேடி கண்டுபிடிச்சி அவங்க 2 பேருமே பழி வாங்கினாங்களா இல்லையான்ற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு கதையை கொண்டு போயிருப்பாங்க. மில்லி ஆல்காக் இந்த படத்தில் சூப்பர் கேர்ளாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி ஜேசன் மோமோவா லோபோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவார். அவரோட கேரக்டர் தான் செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். அவரை வச்சு தனியாக படங்கள் எடுத்தாலே இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ டிசி யூனிவர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ தமிழ் டப்பிங் கூட வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கள். படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது, ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். நீ இல்லாத வீடு வீடு இல்லை படி. கோஸ்ட் ட்ரெயினர் 2024 ஒரு ஆரல் ஜானரில் இந்த படம் வெளியிருக்கு. இது ஒரு கொரியன் மூவி. கதைன்னு சொல்லி பார்க்கும்போது மெயின்லி டான நம்ம கதாநாயகி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ரீச் ஆகலை, ரொம்ப வியூஸ் கம்மியாக தான் வருது. இவங்க காதுக்கு சப்வேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. அதை வச்சு கவர் பண்ணி ஒரு ஆரோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதுக்காக அந்த சப்வே ஸ்டேஷனை நோக்கி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்கள சுற்றி நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அங்கேருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆரர் ஜானரை செட் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த சுற்றி இருக்க கேரக்டர்ஸ், அந்த ஆரர் ஸ்டோரின்றது கொஞ்சம் வீக்காக இருக்கும். இதில் ஒரு கொரியன் ஆரர் படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் பார்க்கலாம். படத்தில் அடல்ட் கண்ட் கிடையாது, வைலன்ஸ் இருக்கும் ஒரு சிலது. அதை செக் பண்ணிவிட்டு படத்தை பாருங்கள். அது உண்மையா பிரதர்? அது மட்டும் தெரியணும். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். The horror queen is back. 72 hours 2026 ஒரு காமெடி ஜானல் இந்த படம் வெளியே இருக்குது. படத்தோட மெயின் லீடர் நம்ம கெவின் ஆர்தர் நடிச்சிருப்பாரு. கதைன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு 40 வயசு இந்த படத்தில். பூமர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர். ஒரு அட்வர்டைசர் ஏஜென்ட்டாக இருக்கார். அவர் செய்கிற வேலையில் இப்போ ஜென்சி பற்றின ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் வேலையை பார்த்தீங்கன்னா அவர் மாற்றிக்கணும். இந்த சமயத்தில் ஒரு ரேண்டமான ஒரு ஜென்சியோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவர் யாரோ ஆட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் இருக்க ஜென்சி பீப்புள் எல்லாமே இவர் இன்வைட் பண்ணுறாங்க மியாமியில் நடக்கிற ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்கு வர சொல்லி. இதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜென்சி பீப்புள் கூட ஒன்றா சேர்ந்து ஜென்சி பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பண்ணுற காமெடிஸ், அதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. வழக்கம் போல் நீங்கள் இந்த படத்தில் அந்த கேரக்டர் பார்க்காம கெவின் ஆர்ட் தான் பார்ப்பீங்க. ஸோ கெவின் ஆர்ட் ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் படத்துலையும் நடிச்சிருப்பாரு. ஸோ கெவின் ஆர்ட் ஒரு படம் நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த காமெடிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலது கொஞ்சம் ஓல்டேஜாக இருக்கும், ரொம்ப பூமர் தனமான காமெடிஸ்லாம் இருக்கும். அதுதான் அந்த படத்தோட கான்செப்டாக இருக்கும். ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு காமெடி மூவி தான் இது. செக் பண்ணி பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில். யாருன்னே தெரியாது, பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்தாரு, எங்க மேல வாந்தி எடுத்துட்டாரு. அதான் இப்படி ஜெட்டியோட நிக்கிறோம். இவர் எங்க ஃப்ரெண்ட் மாதிரி, ஆனா வயசுல மூத்தவர். சொல்ல போனா எங்க அப்பா மாதிரி. ஐயோ இவங்க அடிச்சு விட்றானுங்க. சன் ஆஃப் சாரா 2025 ஒரு பாடி ஆரர் ஜோனில் இந்த படம் வெளியே இருக்குது. நான் இந்த படம் இன்னும் பார்க்கல. பட் படத்தோட ப்ரிமியஸ் கேட்கும் போது ஒரு ஆரர் டைப் ஜோனர் மூவி மாதிரி தான் தெரியுது. அதுவும் பாடி ஆரர் சம்மந்தப்பட்ட படம் இது. கதாநாயகி ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, ஒரு டின்னர் இன்விடேஷன். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு டின்னருக்கு போகும்போது அவங்கள சுற்றி நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. அந்த வீட்டில் இருக்க அந்த லேடி ரொம்ப விசித்திரமாக பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களால இவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, அதை சுற்றி தான் இந்த படத்தோட கதை பற்றின அமைச்சிருக்காங்க. ஒரு யூஸ்வலான ஒரு ஆரர் ஜானர் படங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்டும் வருது எனக்கு தெரியுது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி இது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடி ஆரர் எலமெண்ட்ஸ்க்காக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். படம் பார்த்தவங்க எல்லாருமே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பாடி ஆரர் எலமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நிறைய கோரியான எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஈமன் மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் 2026 ஒரு ஆக்ஷன் சைஃபை ஜானல் இந்த படம் வெளியாக இருக்குது. எல்லாமே சின்ன வயசில் ஈமன் அனிமேஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அனிமேஷனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க படம் தான் இது. இதுக்கு முன்னாடி நிறைய டிவி சீரிஸ் படங்கள் பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் ரிலீஸ் ஆனதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். முக்கியமான இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். இட்ரிஸ் எல்பாக்கு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் பண்ண அந்த மாடுலேஷன், அந்த கேரக்டர் பண்ணுற ஒரு சில காமெடிஸ் எல்லாமே இந்த படத்தை நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. கதைன்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன வயசுலேயே ஆடம் அந்த இட்டர்னியா உலகத்தில்
கிரகத்துலேருந்து பூமிக்கு பார்த்தினா வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு வாழை பார்த்தினா கண்டுபிடிச்சி மறுபடியும் இட்டனியா பூமிக்கு போகிறாரு. அங்கே ஸ்கெலிட்டன் பார்த்தினா ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பான் இட்டனியாவை. இதுக்கப்புறம் ஒரு வாழை பயன்படுத்தி அந்த ஈமன் பவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்கெலிட்டனை தோக்கடிச்சு மறுபடியும் இட்டனியாவுக்கு பார்த்தினா ராஜாவாக ஆகிறாரா இல்லையன்றதான் இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி. ஈமன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. அண்ட் காமெடிஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சோட பத்தின உன்னோட தேடலும் ஆர்வமும் எல்லாரையும் பயமுறுத்துது. முக்கியமா டேரல். நீ சிக்குவடா டேரல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தமிழ் டப்பிங் படங்களை நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, பார்க்க போகிற இந்த கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சைனிங் ஆஃப்.